வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். 2 அமெரிக்க போர் விமானங்களை அடுத்தடுத்து சுட்டு வீழ்த்திய ஈரான். எஸ்டேல் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள். ஈரானுடனான மோதலில் 365 அமெரிக்க படையினர் படுகாயம். பென்டகன் தகவல். ஈரான் குறித்து ஐநா தீர்மானம் தோல்வி. ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம், 8 பேர் உயிரிழப்பு. பாகிஸ்தானில் கார் குண்டு தாக்குதலில் 5 பேர் உயிரிழப்பு. ஹார்முஸ் நீரிணையூடாக மேலும் 5 கப்பல்கள் செல்ல அனுமதி. ஈரானின் முக்கிய அணுமின் நிலையத்தை குறிவைத்து அதிரடி தாக்குதல். அமெரிக்காவின் 36 மணி நேர போர் நிறுத்த முன்மொழிவு அதிரடியாக நிராகரித்த ஈரான். பெய்ரூட்டை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள், அமெரிக்கர்களுக்கு அவசர அறிவிப்பு. சவுதியில் 12 மணி நேரம் பற்றி எறிந்த அமெரிக்க தூதரகம். வெளிநாடு ஒன்றில் அமைச்சர்களின் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை. அமெரிக்கா ஆஸ்திரேலிய படைகளுக்கு ஒரே நாளில் ஏற்பட்டுள்ள 2 நாள். குவைத்தில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை மீது ஈரான் தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டாக இணைந்து கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தாக்குதல் நடத்திய நிலையில் ஈரான் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி உட்பட பலர் உயிரிழந்தனர். இதனையடுத்து மத்திய கிழக்கில் அமெரிக்க படைத்தளங்கள் உள்ள நாடுகள் மீதும் இஸ்ரேல் மீதும் ஈரான் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் 2 அமெரிக்க போர் விமானங்களை ஈரான் நேற்று முன்தினம் சுட்டு வீழ்த்தியுள்ளதாகவும் அமெரிக்காவின் அதிநவீன F-15 ரக போர் விமானம் ஈரான் வான் எல்லையில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து 2 விமானிகளும் பராசூட் மூலமாக தரையிறங்கியுள்ளனர். இதில் ஒரு விமானியை அமெரிக்க படையினர் மீட்டுள்ளனர். எஞ்சிய ஒரு விமானியின் நிலை என்ன என்பது குறித்து விவரம் இதுவரை வெளியாகவில்லை. அமெரிக்க விமானியை உயிருடனோ அல்லது சடலமாகவோ பிடித்துக் கொடுத்தால் சன்மானம் வழங்கப்படும் என்று ஈரான் அரசு அறிவித்துள்ளது. அதேவேளை மாயமான விமானியை மீட்க அமெரிக்க படைகளும் முயற்சித்து வருகிறது. அதேபோல் அரபிக்கடலில் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் சென்று கொண்டிருந்த அமெரிக்காவின் A-10 போர் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. போர் விமானத்தில் பயணித்த விமானியின் நிலை என்ன என்பதை குறித்து விவரம் இதுவரை வெளியாகவில்லை. அதேவேளை சுட்டு வீழ்த்தப்பட்ட F-15 ரக போர் விமானத்தின் விமானியை மீட்க மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்ட 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களும் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை அடுத்தடுத்த நிகழ்வுகளால் மத்திய கிழக்கில் தொடர் பதற்ற நிலை வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் நெகேவ் பகுதியில் அமைந்துள்ள தொலைத்துறை வலயம் ஒன்றில் ஏற்பட்ட பாரிய தீப்பரவலை இஸ்ரேலிய தீயணைப்பு படையினர் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். ஈரான் நேற்று இஸ்ரேலின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளை குறிவைத்து நடத்திய ஏவுகணை தாக்குதல்களின் போது ஏவுகணையின் சிதறல்கள் நெகேவ் பகுதியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் விழுந்துள்ளது. இதன்போதே இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. தெற்கு இஸ்ரேலில் உள்ள நியோட் ஹோவாவ் தொழில்துறை வலயத்தில் உள்ள ஒரு தொழிற்சாலையிலேயே இந்த தீ விபத்து நிகழ்ந்துள்ளது. பல மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் மீட்புக் குழுவினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து முன்னெடுத்த மோதல்களின் போது 365 அமெரிக்க படையினர் காயமடைந்துள்ளதாக பென்டகன் தெரிவித்துள்ளது. பென்டகன் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி தரைப்படை, வானூர்திப்படை, கடற்படை உள்ளிட்ட 4 பிரிவுகளையும் சேர்ந்த 365 படையினர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் தரைப்படையை சேர்ந்த 247 பேரும், கடற்படையை சேர்ந்த 63 பேரும், வானூர்திப்படையை சேர்ந்த 36 பேரும், மெரைன் படை பிரிவை சேர்ந்த 19 வீரர்களும் படுகாயமடைந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த போர் நடவடிக்கைகளின் காரணமாக இதுவரை 13 அமெரிக்க படையினர் உயிரிழந்துள்ளதாக பென்டகன் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன. ஈரானுக்கு எதிராக ஐநாவில் பஹ்ரைன் கொண்டு வந்த தீர்மானம் தோல்வியில் முடிந்துள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் வீட்டோ அதிகாரம் கொண்ட 5 நிரந்தர உறுப்பினர்களுடன் 10 தற்காலிக உறுப்பினர்கள் என 15 உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாக உள்ளது. ஏப்ரல் மாதத்தின் தற்காலிக தலைமைத்துவத்தை பஹ்ரைன் ஏற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஐநா பாதுகாப்பு சபையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி போர் பதற்றத்தை முடிவு கொண்டு வந்து மீண்டும் ஹார்முஸ் நீரிணை திறக்கும் வகையில் பஹ்ரைன் தீர்மானம் கொண்டு வந்தது. இதற்கு மற்ற நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும் என தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இதற்கு ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர்களான சீனா, ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்ததைத் தொடர்ந்து தீர்மானம் தோல்வியில் முடிந்தது. தற்காப்பு நடவடிக்கைகளை மட்டுமே மேற்கொள்ள அனுமதிக்கும் வகையில் இந்த தீர்மானம் மாற்றப்பட்டுள்ளதாகவும் இதற்கான வாக்கெடுப்பு நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஆப்கானிஸ்தானில் இந்துகுஸ் மலைப்பகுதியை நிலை கொண்டு ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக தலைநகர் காபூலில் வீடு ஒன்றும் இடிந்து வீழ்ந்ததில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் சிறுவன் ஒருவன் காயமடைந்துள்ளதாக நாட்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் 5.9 மேக்னியூட் அளவில் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் ஆப்கானிஸ்தான் மட்டுமன்றி அண்டை நாடுகளான பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத் மற்றும் இந்தியாவின் தலைநகர் புதுடெல்லி ஆகிய இடங்களிலும் உணரப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மலைகளால் சூழப்பட்ட நாடான ஆப்கானிஸ்தான் இயற்கை அனர்த்தங்களால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நாடாக கருதப்படுகிறது. அங்கு ஏற்படும் நிலநடுக்கங்கள் பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்துகின்றதாகவும் அங்கு நிலநடுக்கம் காரணமாக ஆண்டுக்கு சராசரியாக 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் கார்குண்டு தாக்குதலில் 5 பேர் பலியான நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடமேற்கு பாகிஸ்தானில் காவல் நிலையத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தற்கொலை கார்குண்டு தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 5 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 13 பேர் காயமடைந்ததாக இரவு காவல்துறை தெரிவித்துள்ளது. ஹைபர் பக்துன்வாவின் பன்னு மாவட்டத்தில் உள்ள டோமில் வட்டத்தில் காவல் நிலையத்தின் பின்புறத்தில் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட கார் மூலமாகவே இந்த தற்கொலை தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சக்தி வாய்ந்த வெடிப்பு ஏற்பட்டது என்று காவல்துறை கூறிய நிலையில் பல மைல்கள் தொலைவு வரை கேட்கப்பட்ட இந்த வெடிப்பின் தீவிரம் அப்பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையூடாக மேலும் 5 கப்பல்கள் செல்ல ஈரான் அனுமதி அளித்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி பிரான்சின் கொள்கலன் கப்பல் ஒன்றும் ஜப்பானுக்கு சொந்தமான எரிவாயு கப்பல் ஒன்றும் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அவைகள் தவிர ஓமானுக்கு சொந்தமான 3 எண்ணெய் கப்பல்களும் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடிய பிறகு பயணித்த முதலாவது கப்பலாக பிரான்ஸ் மெட்டின் கப்பல்கள் கருதப்படுவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தெற்கு ஈரானில் உள்ள புஷேர் அணுமின் நிலையத்தை குறிவைத்து நேற்றைய தினம் வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரானின் அணுசக்தி அமைப்பின்படி எக்ஸ் சமூக ஊடக தளத்தில் அதிகாரப்பூர்வ கணக்கு மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புஷேர் நிலையத்தின் சுற்று வட்டாரத்துக்குள் ஒரு ஏவுகணை விழுந்ததாகவும் அது வெடிப்பை ஏற்படுத்தி வளாகத்துக்குள் வெளியே உள்கட்டங்களில் ஒன்றை சேதப்படுத்தியதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். மேலும் இந்த வெடிப்பின் காரணமாக அந்த இடத்தில் பணியில் இருந்த பாதுகாப்பு ஊழியர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் ஆலையின் முக்கிய உள்கட்டமைப்பு சேதமடையாமல் இருப்பதாகவும் மின்சார உற்பத்தி பாதிக்கப்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் முன்வைத்த 48 மணி நேர போர் நிறுத்த திட்டத்தை ஈரான் அதிகாரப்பூர்வமாக நிராகரித்துள்ளது. ஈரானின் அரை அரச செய்தி நிறுவனமான பார்ஸ் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. நம்பகமான ஒரு மூலத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த முன்மொழிவு கடந்த புதன்கிழமை அன்று ஈரானிடம் வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பெயர் குறிப்பிடப்படாத ஒரு நட்பு நாடு வாயிலாக இந்த அமைதி திட்டம் ஈரானுக்கு கைமாற்றப்பட்ட போதிலும் அதனை ஈரான் ஏற்க மறுத்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்கா தரப்பில் முன்வைக்கப்பட்ட இந்த தற்காலிக போர் நிறுத்த முயற்சி தோல்வியடைந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக அமெரிக்கா தரப்பிலிருந்து இதுவரை எவ்வித அதிகாரப்பூர்வ விளக்கமும் அளிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெய்ரூட்டில் உள்ள அமெரிக்க பிரஜைகள் அனைவரும் உடனடியாக அந்நாட்டை விட்டு வெளியேறுமாறு அமெரிக்க தூதரகம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பெய்ரூட்டில் இஸ்ரேலிய படைகளால் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் மிக நெருக்கமான கால இடைவெளியை நிகழ்ந்துள்ளதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதலை தாம் நடத்தியதாக இஸ்ரேல் உரிமை கோரியுள்ளது. இந்த சூழலில் பெய்ரூட்டில் உள்ள அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் மற்றும் அமெரிக்க சொத்துக்கள் மீது ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தாக்குதல் நடத்த என்ற அச்சுறுத்தலும் நிலவுவதாக கருதப்படுகிறது. எனவே ஈரான் தனது அண்டை நாடுகள் மீது ஏவுகணைகளை ஏவும் திறன் கொண்டிருப்பதை ஏற்கனவே நிரூபித்துள்ள நிலையில் தற்போது லெபனானில் உள்ள அமெரிக்க உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக ராஜ்யாந்திர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது ஈரானிய கொள்கையில் ஏற்படும் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இதுவரை ஈரான் ஹிஸ்புல்லா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் இயக்கங்களின் ஆதரவு தளமுள்ள லெபனான் பகுதிகள் தாக்குதல் நடத்தாமல் தவித்து வந்த நிலையிலும் தற்போது அமெரிக்க இலக்குகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் அது லெபனானை இந்த மோதலுக்குள் இன்னும் ஆழமாக இழுத்து செல்லும் என்று இது ஒரு மிகப்பெரிய தீவிர பாடமாக அமையும் எனவும் கருதப்படுகின்றன. சவுதி ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீதான ஈரானிய தாக்குதல் வெளியிடப்பட்டதை விட மிக மோசமானது என தெரிவிக்கப்படுகிறது. சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது கடந்த மாதம் ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் குறித்த தாக்குதல் முன்னர் வெளியிடப்பட்டதை விட அதிக சேதத்தை ஏற்படுத்தியதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.
தூதரகத்தின் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் 2 ட்ரோன்கள் வெடித்ததில் 3 தளங்களும் CIA நிலையமும் சேதமடைந்ததாகவும் முன்னாள் மற்றும் தற்போதைய அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் 12 மணி நேரம் தீ கொழுந்துவிட்டு எரிந்துள்ளதாகவும் குறித்த அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இருப்பினும் சேதம் குறைவாகவே இருந்ததாக சவுதி அரசாங்கம் முன்னதாக கூறியிருந்தமை தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களின் விளைவாக எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளதால் செனகல் அரசு அமைச்சர்களின் அத்தியாவசியமற்ற அனைத்து வெளிநாட்டு பயணங்களுக்கும் தடை விதித்துள்ளது. செனகல் பிரதமர் ஷோன்கோர் நைஜர் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து நாட்டில் உள்ள அனைத்து அமைச்சர்களுக்கும் தகவல் தெரிவித்துள்ளார் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த கட்டுப்பாட்டின் ஒரு நடவடிக்கையாக செனகல் பிரதமர் தனது நைஜர் மற்றும் ஸ்பெயின் பயணங்களை ஒத்திவைக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளார். மேலும் அடுத்த வாரம் அரசாங்க செலவினங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கைகளை அறிவிக்க உள்ளார் என்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவரது அலுவலகமும் அரசாங்க செலவினங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல ஆப்பிரிக்க நாடுகளைப் போலவே செனகலும் தனது நுகர்வுக்காக பெரும்பாலான பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்யும் ஒரு நாடாகவும் மேலும் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதன் தாக்கத்தையும் அது சந்தித்துள்ளது என்று இது கச்சா எண்ணெய் விலையை உயர்வுக்கு வழிவகுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் வான் பாதுகாப்பு பிரிவுகள் ஒரே நாளில் ஒரு போர் விமானத்தையும் 5 ஆளில்லா அல்லது பயண வான்வழி அமைப்புகளையும் சுட்டு வீழ்த்தியதாகவும் இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய விமானப்படைகளுக்கு ஒரு இருண்ட நாள் என்றும் கூறியுள்ளது. வெள்ளிக்கிழமை இரவு வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையில் ஈரானின் வான்வழியில் நடந்த ஒரு பெரிய அளவிலான வான்வழி மோதலை IRGC விவரித்துள்ளது. இதில் அதன் வான் பாதுகாப்பு படைகள் பல பிராந்தியங்களில் உள்ள பல்வேறு எதிரி இலக்குகளை இடைமறித்ததாகவும் தொடர்ச்சியான அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புகளுக்கு மத்தியில் நாட்டின் வான்வழியின் மீதான கட்டுப்பாடு அதிகரித்து வருவதை இந்த நடவடிக்கைகள் நிரூபிக்கின்றன என்று அது வலியுறுத்தியுள்ளது. ஒரு தீர்க்கமான மற்றும் நீடித்த போரில் ஈரானின் வான் பாதுகாவலர்கள் ஒரு போர் விமானத்தையும் மேலும் 5 வான்வழி அமைப்புகளையும் சுட்டு வீழ்த்தினர். இது ஈரானிய வான்வழியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய விமானப்படைகளுக்கு ஒரு இருண்ட நாளை குறிக்கின்றது. ஈரானின் வான் பாதுகாப்பு படைகளின் தொடர்ச்சியான புதுமையான நீடித்த மற்றும் துல்லியமான கண்காணிப்பின் மூலம் நாட்டின் வான்வழி பகை விமானங்களுக்கு மேலும் பாதுகாப்பற்றதாக மாறும் என்றும் அது மேலும் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது அதன் அருகே உள்ள பகுதிகள் மீதும் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் ஈரான் கராச்சி நகரில் உள்ள P1 என்ற பாலம் தகர்க்கப்பட்டது. பாலத்தின் நடுப்பகுதி பிளவுபட்டதனால் அதை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதே சமயம் வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தியது நிலையில் குவைத்தில் உள்ள மினா அல் அஹமதி எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீதும் ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. அதில் அந்த ஆலை தீப்பற்றி எரிந்ததாகவும் நல்ல வேளையாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தீயணைப்பு வீரர்கள் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். குவைத்தில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதும் இதில் ஆலையின் சில பாகங்களுக்கு சேதம் ஏற்பட்டதாகவும் குவைத் உறுதி செய்துள்ளது. குவைத்தின் 90% குடிநீர் கடல் நீரை குடிநீராக்குவதன் மூலம்தான் கிடைக்கின்றது. அதனால் மக்களின் வாழ்வாதாரத்தை முடக்கும் வகையில் அந்த ஆலைகள் குறிவைத்து தாக்கப்படுகின்றன. இதேபோல் பஹ்ரைனிலும் ஈரான் தாக்குதல் நடத்தியதனால் அது பற்றி எச்சரிக்கை சைரன் ஒலி ஒலித்தபடி இருந்ததாகவும் சவுதி அரேபியா மீதும் ட்ரோன் ஈரான் தாக்குதல் நடத்தியதாகவும் ஆனால் அந்த ட்ரோன்களை அழித்துவிட்டதாகவும் சவுதி அரேபியா தெரிவித்திருந்த நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.